முத்தண்ணே நம்பர் யார் வச்சிருக்கிறா? யார்கிட்ட இருக்குதா? கொண்டாங்க, கூப்பிடுங்க. என்கிட்ட திருவாசகம் போற்றி திருச்சிற்றம்பலம் வரட்டும். திருவாசகம் போற்றி திருச்சிற்றம்பலம், மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி, அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. அம்மையப்பர், விநாயகப் பெருமான், முருகர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தில் திருப்படையாட்சி எத்தனாவது மந்திரம்? 7வது மந்திரம். இந்த திருப்படையாட்சிங்கிற மந்திரத்தில் 8வது மந்திரம். 8வது மந்திரம் பார்க்கணும். என்ன வழக்கம் நம்ம காரணமாக இருக்கணும். எந்த கெட்டதுக்கு நம்ம யாராக இருக்கக்கூடாது, காரணமாக இருக்கக்கூடாது. இந்த பதிகத்தை படிக்கிறதுக்குன்னு ஒரு புதிய முறையை நம்முடைய பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு மந்திரத்தின் கடைசி வரைக்கும் முதல்ல பொருள் சொல்லணும். இந்த திருப்படையாட்சி அப்படி தானே படிச்சுட்டு இருக்கிறோம். ஆமாம், இவங்க 2 பேரும் இன்றைக்கு இந்த பதிகத்தை கேட்கறதுனால திரும்ப சொல்கிறேன். இந்த பதிகத்துக்கு பொருள் சொல்லும்போது எத்தனை தொடர் இருக்குன்னு பார்த்துக்கணும். எத்தனை தொடர் இருக்குது? 8 தொடர் இருக்குது. தமிழ் இலக்கணப்படி எத்தனை வரி? 4 வரி தான். தமிழில் என்றைக்குமே மடித்து எழுதிட்டா சேர்த்து எண்ணணும். மடித்து எழுதியிருக்காங்கன்னா சேர்த்து எண்ணணும். நீங்கள் திருவாசம் பாடம் படிக்கணும் 8 வரிம்பாங்க. 8 வரின்னு சொல்லக்கூடாது. சும்மா லைன் கணக்குக்கு நம்ம 8ன்னு சொல்லலாமே தவிர இலக்கணப்படி எத்தனை தான்? 4 தான். அதில் கடைசி தொடருக்கு முதல்ல, கடைசி தொடர் 8வது தொடர். அப்போ 8வது தொடருக்கு முதல்ல பொருள் எழுதுங்க. 8ன்னு போட்டு எழுதுங்க. இறைவன் பெருமை எல்லை அறியப்படாதது. இறைவனை பற்றியவைகள் எல்லாம் ரகசியங்கள். அவன் என்னை அடிமை கொள்ள எழுந்தருளினால் 8வது வரைக்கும் பொருள் சொல்லியாச்சு. 8வது தொடருக்கு. இனி மேலே எத்தனை தொடர் இருக்குது? மேலே எத்தனை தொடர் இருக்குது? அதை 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு சொல்லுவேன். நீங்கள் அந்த நம்பர் போட்டுக்கிட்டே வரணும். சரியா? இப்போ 1வது தொடருக்கு போக போகிறோம். 1வது தொடருக்கான பொருள். 1வது தொடர் படிங்க. அதாவது இனி சங்கோசை எனக்கு கேட்பதில்லை. அவ்வளோதான் அதுக்கு பொருள். அடுத்த வரி, சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடும் ஆகாதே. அதாவது சாதிகுல ஆச்சாரங்கள் இல்லை. குலம், கோத்திரம், சாதி பற்றிய ஆச்சாரங்கள் இல்லை. அடுத்த வரி, அங்கிது நன்றிது நந்தன மாயை அடங்கிடுமாகாதே. அடுத்த வரி அதை சொல்றார். அதாவது அது நல்லது இது நல்லது என்று மயங்குவது இனி இல்லைன்னு அர்த்தம். போன வாரம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கணும். வகுப்பு பார்த்ததுனால ரொம்ப சங்கோசையை யோகிகள் அகத்தே கேட்பார்கள். ஆனால் இறைவன் அடிமை கொள்ளுதல் யோகம் கடந்த ஞானத்துக்கு பிறகு. அதனால் இனி சங்கோசை கேட்காதுன்னு சொன்னார். அந்த சாதனம் இல்லைன்னு சொன்னார். இந்த சாதனம் இல்லைன்னு சொல்றார். அப்படி ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே போகணும். சங்கோசை யோகிகள் கேட்பது, இறைவன் ஆட்கொள்வது ஞானத்துக்கு பிறகு நிகழ்வது. அதனால சங்கோசை இனி இல்லைன்னு.
இப்போ நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்துலலாம் போனீங்கன்னா இந்த அபாக்கஸ்ன்னு ஒன்று வச்சு அதை வச்சு கணிதம் சொல்லி கொடுப்பாங்க பள்ளிக்கூடங்களில். ஒரு மாதிரி பாசி மாதிரி இருக்கும், அதை அடிக்கடிக்கு சொல்லிடுவோம். அது அந்த ஏஜுக்காரங்களுக்கு தானே, அதுக்கு அடுத்த ஏஜுக்காரங்களுக்கு கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் இது. இறைவன் அடிமை கொள்றதுக்கு ஞானம் வேணும். ஞானம் வந்து அடிமை கொண்டாச்சு, அதுக்கு முந்தைய நிலை இனி கிடையாதுல்ல. அப்படி இனி 7ம் கிடையாதும்பார். அப்படி இந்த மந்திரத்தில் எத்தனை 7 சொல்கிறோம்? 8 7. ஆமாம், பயனியல் சொல்கிறதுனால இது இனிமேல் இல்லைம்பார். இது முற்றோதல்காரங்களுக்கு யாருக்குமே இது தெரியாது. பாட சொன்னீங்கன்னா ஊருக்கே கேட்குற மாதிரி பாடு. சங்கு திரண்டு முரண்டடு ஓசை தழைப்பன. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிற சிந்தனை தெரியணுங்கிற எண்ணம் கூட கிடையாது. 2வது வரி என்ன சொல்லுங்க? அதாவது சமயத்துறையில் பக்குவம் வராத வரை தான் ஜாதி குலம். பக்குவம் வந்த பிறகு என்ன கிடையாது? ஜாதி குலம் கிடையாது. பக்குவம் வந்த பிறகு ஜாதி குலம் கிடையாது. ஒருவர் சிவனடியாராக பக்குவப்பட்டுட்டாருன்னா, இப்போதான் எங்கேயோ சொன்னேன், அவருடைய பூர்வாசிரமத்தை விசாரிக்க கூடாது. எங்கேயும் பேசினேன்ல, மடத்தூரில் சொன்னேன், நிறைய இடத்துல சொன்னேன். அவர் நேற்று கூட ஈரோட்டில் சொன்னேன். அவருடைய பூர்வாசிரமத்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவங்களுடைய சமுதாயத்தை பற்றியோ, அவர் செய்த தொழில்கள் பற்றியோ, அவருடைய கடந்த காலங்களை பற்றியோ என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஒரு நாயனார் வீட்டில் வேலை செய்தவர் அந்த நாயனார் வீட்டுக்கே அடியார வர்றாரு. ஒரு நாயனார் கதை இருக்குது பெரிய புராணத்தில். ஒரு நாயனார் வீட்டில் ஒருத்தர் வேலை பார்ப்பார். ஆமாம், வேலை பார்த்துட்டு இருப்பார். அவர் வீட்டில் எல்லாம் அடிக்கடி வந்து மகேஸ்வர பூஜை நடக்கும். வேலை பார்த்துட்டு இருப்பார். ஒரு தடவை இவர் வெளியே போய் பல வருஷங்கள் கழித்து ஒரு சிவனடியாராக அவங்க வீட்டுக்கே வந்துடுவார். இவங்க வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணுவாங்க வர்றவங்களுக்கு. அவர் மனைவிக்கு என்ன எண்ணம்னா, அவருடைய பூர்வாசிரமத்தை பார்த்தா நம்ம வீட்டில் கூலிக்காரனாக இருந்தான். இன்றைக்கு வந்து இப்போ இருக்கிற ஆசிரமத்தில் அவர் வந்து ஒரு சிவனடியாராக வர்றாருன்னு அந்த அம்மா அவருக்கு மனைவி காலில் தண்ணீர் ஊற்றணும், கணவன் வந்து காலை கழுவுவார். அப்படி ஒருத்தருக்காக செஞ்சுட்டு வரும்போது அவருக்கு செய்ய மாட்டேன்ட்டாங்க. அப்போ அந்த நாயனார் வந்து அவர் அந்த அம்மாவுடைய கையை வெட்டிடுறார். கையவே வெட்டிடுறார். இப்படி ஒரு தப்பு செய்யக்கூடாது. அதனால் சைவத்தில் வந்து பக்குவப்படும் வரைக்கும் ஜாதி உண்டு. பக்குவப்பட்டவர் என்னது? பக்குவப்பட்டவர் கிடையாது. பக்குவப்பட்டவர் கிடையாது. பக்குவப்பட்ட வரைக்கும் என் பக்குவப்பட்ட வரைக்கும் என் ஜாதி உண்டுன்னா, அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரையறை வேணுமல்ல. இப்போ ஒரு தேரோட்டம்னா கட்டை போடுறது வேலையை ஐயர் செய்ய முடியாது, ஐயர் வேலையை கட்டை போடுறவங்க செய்ய முடியாது. சரிதானே? அதே அவங்க வந்து வேலையை அவங்க தான் செய்ய முடியும், அது செய்ய முடியும். மினிஸ்டர் யாருன்னே நமக்கு தெரியாது, ஆனால் அவர் மினிஸ்டர். அவர் தான் எதை எடுத்து வைப்பார்? தேர் எடுப்பார். அவருக்கு வேதம் தெரியுமா, ஆகமம் தெரியுமா? நீங்கள் என்ன செய்ய முடியாது, வேற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டார். இதுதான் வந்து எல்லா துறையிலையும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே போயிட்டாங்கன்னா உங்கள் பூர்வாசிரமத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அது சமயத்துறையில் வகுக்கப்பட்டது. ஜாதிகுலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும். அது வெளிநாட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஜாதி வந்து உண்டா சைவ நெறியிலன்னு ஒருத்தர் கேட்டார். அப்போ வந்து வேத நெறியில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க, வர்ணாசிரம முறைங்கிறாங்க. நம்ம இதில் விளக்கம் சொல்கிறவங்க உண்டுங்கிறாங்க. உண்மை என்னென்னா கிடையாது. மாணிக்க வாசகர் இல்லைன்னு தானே சொல்கிறார். ஜாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும். உண்மையான விடை என்னென்னா உண்டு இல்லைங்கிறது தான் விடை. ஆமாம், உண்டு ஆனால் இல்லை. பக்குவப்படாதவரை உண்டு, பக்குவப்பட்ட பிறகு கிடையாது. ஆமாம், எல்லாத்துலேயுமே பக்குவப்படாதவரை உண்டு, பக்குவப்பட்ட பிறகு கிடையாது. அதுதான் சரியான விடை. ஆனால் மாணிக்கவாசகர் இல்லைங்கிறாரு. வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான்கிறாரு. அதை நான் அவர்கிட்ட அந்த கேட்டவற்றை சொன்னேன். அவர் வந்து வைதிக நேரில் வர்ணாசிரமம் உண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. வைதிக நேரில் உண்டுன்னு சொல்கிறதே வந்து ஒரு தவறான புரிதல் தான். ஒரு வேதம் படித்த பண்டிதர் கூட நான் 6 வருஷம் இருந்தேன், அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, குணங்கள் அடிப்படையில் தான் வர்ணாசிரமம் தோன்றி இருக்குது, பிறப்பு அடிப்படையில் வர்ணாசிரமம் தோன்றலை. ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்த ஒருத்தன் திறமசாலியாக இருந்தால் அவன் அறிவாளியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறான் ஒரு காலத்தில். இப்போ நம்ம அப்பர் சுவாமிகளை யார் குருவாக ஏற்றுக்கிட்டான்? அப்பூதியடிகள் பிராமணர் தானே. அப்பர் சுவாமிகள் பிராமணர் கிடையாது, வேளாளர்.
தமிழ் அவர் வந்து வேளாளர், சைவ வேளாளர். பிராமணர் யாரை குருவாக ஏற்கிறாரு? அது தன்னை விட அவர் பக்குவம் கூடனவராக அவர் பார்க்குறாரு. இதுதான் அன்றைக்கி நடைமுறையில் இருந்திருக்குது. ஆமாம், அப்போ வந்து அவர் ஜாதி பார்க்கல, சைவத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆனால் பக்குவம் வரலன்னா அதே அந்த உயிரை நெசியும் பார்க்கும். அதைத்தான் பதிவு செய்தார். ஆமாம், அது எல்லாத்தையுமே நம்ம தோண்டக்கூடாது. அதெல்லாம் அந்த கடந்த காலங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. அவர் செய்யாமல் இருந்திருக்கணும். அவர் வேணா செய்தார்னா என்ன செய்யும்? இப்போ நீங்கள் திருநீலகண்ட குயவனாருடைய கடந்த காலம் நல்லா இல்லை, அதுக்காக அவர் நாயனார் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நாயனாருக்கு ஒரு நியாயம், ஊரில் உள்ளவனுக்கு ஒரு நியாயமா? நாயனார் அளவுக்கு இவன் பக்குவப்பட்டால் தான், பக்குவப்படலைன்னா பேசுவாங்க. அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண குயவனார் அளவுக்கு பக்குவப்பட்டுட்டாங்கன்னா அவனை என்ன செய்யக்கூடாது, இதுதான் விதி. அதனால் அதாவது நம்ம வீட்டுக்கு ஒருத்தரை நம்ம அழைக்கணும் அல்லது ஒருத்தர்கிட்ட பழகணும். நமக்கு வந்து பணத்து மேலே ஆசைன்னா பணத்தை நினைக்கும் போது அவருடைய இது எல்லாமே மறைஞ்சிடும். அவர் வந்து எந்த குலத்திலேருந்து வந்திருக்காங்கிறதே தெரியாது. எங்கள் வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறாருங்கிறத பெருமையாக சொல்லுவோம், சரிதானா? அதே மாதிரி நமக்கு இறைவன் தான் பெருசுனா மற்றதெல்லாம் என்ன செஞ்சிடும், மறந்துடும். மற்றதெல்லாம் மறந்துடும். அடுத்த பாயிண்ட் அது நல்லது இது நல்லது. அதாவது இந்த ஞானம் பெற்றவருக்கு வேண்டுதல் வேண்டாமை கிடையாது. ஞானம் பெற்றவருக்கு வேண்டுதலும் இல்லை, வேண்டாமையும் இல்லை. என்ன ஒப்பு வந்திருக்கணும் அவருக்கு? அது பிறகு அவர் இது நல்லது அது நல்லதுன்னு ஏன் சொல்றாரு? சரியா? அவர் இருவினை ஒப்பு வந்தவராக இருக்கிறதுனால இது நல்லது அது நல்லதுன்னு சொல்ற இடத்துக்கு அவர் போக மாட்டார். அவருக்கு எல்லாமே ஒன்னாதான் தெரியும். ஓடும் செம்பொன்னும், அதுதான் இதில் இருக்கிற பாயிண்ட். அவங்களுக்கு தங்கமும் பொண்ணும் ஒரே மாதிரி தான் தெரியும். தங்கமும் பொண்ணும் ஒரே மாதிரி தான் தெரியும். இது தெரியாதவங்க தான் இந்த சைவத்தை பயன்படுத்தி புகழை சம்பாதிக்க, பேரை சம்பாதிக்க, அடுத்தவங்களை மிரட்ட, அடுத்தவங்களை கிண்டல் பண்ண. அதெல்லாம் என்ன வரலன்னு அர்த்தம்? பக்குவம் வரலன்னு அர்த்தம். யாருமே எல்லாரும் எல்லாம் பண்ணலாம், யாருக்கிட்ட தப்ப முடியாது. அவன் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறான், எழுதிட்டு இருக்கிறான், அப்படிதானே? யாரும் தப்ப முடியும், நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. அடுத்த பாயிண்ட், அதாவது ஆசைகள் ஞானம் வந்த பிறகு ஆசை இல்லை. ஞானம்னால என்னது? ஆசையை விடுறது தானே ஞானம். ஞானம் வந்த பிறகு ஆசை இல்லை. இறைவனை தவிர எதிலையும் கவனம் இல்லாதனால அடியார்க்கடியேங்கிற கவனமும் போயிடும். இறைவனை தவிர எதிலையுமே கவனம் இல்லை, அப்போ அடியாருக்கு அடியேங்கிற கவனமும் போயிடும். அதுக்கடுத்தது ஞான பக்குவம் எல்லாருக்கும் கிடையாது, நமக்கு கிடையாது. நாம சராசரி மனிதர்களை போலதான் நடந்துவிடுவோம். அடுத்தது அதுதான், அதாவது பொருள் உலகத்துக்கு அருள் உலகத்துக்கு அவங்க போயிட்டாங்க. பெண்ணு, குடும்பம், பணங்கிறதுலாம் பொருள் உலகம். பெண் மகிழ்வது இல்லைன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழன்னா அந்த வீட்டில் ஆம்பளை என்ன செய்யணும்? அந்த அம்மாவுக்கு நகை செஞ்சு கொடுக்கணும், அந்த அம்மாவுக்கு இது ஆடைகள் எடுத்து கொடுக்கணும், அந்த அம்மா கையில் ஏகப்பட்ட பணத்தை கொடுக்கணும், அவங்க குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் அவன் எங்கே செஞ்சுட போகிறான்? அந்த சிவனடியார் எப்படி செய்வார்? அதனால் இவரால் யாருக்கு மகிழ்ச்சி இல்லை? மனைவிக்கு வந்து மனைவி இவர் பக்குவத்தில் இருந்தால் பெரிய புராணத்தில் வர்ற மாதிரி 2 பேரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இவர் உலகம் அருள் உலகம், அவங்க உலகம் பொருள் உலகம்னா மனைவியை என்ன செய்ய முடியாது? மகிழ்ச்சிப்படுத்த. மனைவி சிவனை கேட்டால் கொடுப்பாரு, பொருளை கேட்டால் எப்படி கொடுப்பாரு? நீங்கள் பெரிய இந்த சைவத்துக்காக தொடங்குற வாழ்க்கைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாலே, எங்கள் வீட்டிலலாம் என்னுடைய மனநிலை என்னுடைய மனைவி இருக்குது. காரணம் அது ஒரு வகையான யோகம். அவங்க எங்கிட்டே மாணவராக இருந்ததுனால சாத்தியமாச்சு. நிறைய வீடுகளில் நான் நிறைய பெரிய சைவ சொற்பொழிவாளர்கள் வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். இவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுல மனைவிக்கு ஒன்றுமே தெரியாது. சைவம்னு அந்த சமயம்னாலே என்னன்னு தெரியாமலே யார் இருப்பா? மனைவி இருப்பாங்க. நிறைய குடும்பங்கள் பார்த்துருக்கேன். அப்போது இந்த வந்து அந்த மனைவிக்கு வந்து இவர் பொருளை பொன்னையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க மாட்டார்ல, அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி இருக்குமா?
எப்படிங்க வாழ்க்கை போகுதுன்னு கேட்டால் என்ன போகுது? ஒரே தேவாரம் திருவாசம் படிக்க கோயிலுக்கு பேக்கத்துக்கு சுற்றிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. முதல்ல கல்யாணத்தை அன்னைக்கு சொல்லியிருந்தா கூட வேற கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம். மனுஷனுக்கு இதான் வேலைன்னு அந்த அம்மா சொல்லும். அந்த மாதிரி பக்குவம் இருந்ததுன்னா அப்படி என்ன செய்யாது, சொல்லாது. இதுதான் கதை. நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் திருவாசகத்தை முதலாம் முற்றுதலாக பரப்புனவர் அவருடைய மனைவி இல்லை, அவருடைய மகள்கிட்ட தான் இருந்தாங்க. மகனுக்கு அப்பாவை பார்க்க ஆசை, மருமகளுக்கு பிடிக்கலை. இவர் திருவாசகம் தேவாரம்னு அலையிறது பிடிக்கலை. பிறகு அதே வீட்டில் கௌரவத்துக்காக மேலே ஒரு ரூமில் தனியாக இருந்தார், மகன் வச்சுருந்தார். பிறகு இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு நாங்கள்லாம் போய் கொஞ்ச நாள் கழித்து திருவாசகம்லாம் படித்தோம். ஊரில் உள்ள எல்லா பெரிய மனிதர்கள்லாம் வந்தாங்க, நாங்களும் போய் படிச்சுட்டு வந்தோம். பெரிய மனிதர்கள் வந்தாங்க, சிறிய மனிதர்கள் நாங்கள் போனோம், போய் முற்றுதல் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவர் கற்பகம் கல்லூரியில் கொடுத்த புஸ்தகம் எல்லாம் அவர் கையில் இருந்துச்சு. திடீர்னு சிவனடியார்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவர் பயன்படுத்துகிற புக்கெல்லாம் எங்கள் வீட்டில் ஹாலில் எடுத்து வச்சுருக்கோம், யார் வேணாலும் எடுத்துக்க, ஒரு நாள் டைம் லைப்ரரி கொடுத்துருவோம், எங்கள் வீட்டில் நாங்கள் அந்த புஸ்தகம் வைக்க ரெடியில். நாங்கள் போய் எல்லாரும் போய் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாங்களும் போய் 1-2 புக் எடுத்துகிட்டு வந்தோம். இதையும் கட்டாயப்படுத்தினாங்க, போனோம். வேற அவருக்கு முந்தி ஒருத்தர். இப்படி நம்ம ஊரில் ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் இந்த ஊரில். அவங்கள நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்களுக்கு இப்போ நம்மளை மாதிரி இப்படி வளர ஆரம்பிக்கிறவங்க, அவர் பக்குவப்பட்டவர்னு நான் சொல்ல வரல, வளர ஆரம்பிக்கிறவங்களுக்கே இந்த நிலைமைன்னா அப்போ நாயன்மார்கள் நிலை பாருங்க. கணவன் போகிற போக்கிலேயே யாரும் போயிருக்கணும், மனைவி போகலைன்னா சிக்கல் தான். இப்போ நம்ம இந்த குகை பெருமாள் சாமி கோயில் போயிருந்தவங்க, அங்கே ஒரு சன்னியாசி வந்திருந்தார். இந்த கோயிலுக்கு ஒரு சன்னியாசி வந்திருந்தார். அந்த சன்னியாசி ஒரு உபனிஷத்து பற்றி சொன்னார். தைத்திரிய உபனிஷத்தை ஏதோ ஒரு உபனிஷத்து சொன்னார். ஒரு துறவிக்கு 2 மனைவி. அது அந்த கதை கேட்டியா தூங்கிட்டியா? நான் தூங்கிட்டாங்க. அதெல்லாம் பளிச்சுன்னு வரலடா, நான் இந்த வயசில் 63 வயசில் நங்குன்னு அடிக்கிறேன், தூங்கிடுவாங்க. பொழுது தண்ணியை ஒரு குடம் தண்ணி அந்த சிவன் தலையில் தண்ணி விழுதில்ல, அது பைப்பில் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு துறவிக்கு 2 மனைவி. வட இந்தியாவில் துறவிகள் கல்யாணம் பண்ணுவாங்க. துறவிக்கு 2 மனைவி. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பக்குவம் வருது, நான் பக்குவத்தில் நான் குடும்பத்தை விட்டு வெளியே போகிறேங்கிறார். குடும்பத்தை விட்டுங்கிறத விட உங்கள் கூட இருக்கிறத விட்டு நான் தனியாக போயிடுறேங்க. ஒரு மனைவி சொல்லுது சம்மதிக்குது, சரி போங்க. இன்னொரு மனைவி சொல்லுது, இதில் என்ன இன்ப துன்பத்தை அனுபவிச்சோமோ அதில் உள்ள இன்ப துன்பத்தையும் நான் அனுபவிக்கிறேன், நான் யார் கூட வர்றேன், உங்கள் கூட வர்றேன். அப்போ அவர் மனைவிக்கு நடத்தின பாடம் தான் அந்த உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்தை இது ஒரு உபனிஷத்து சொன்னார் அந்த சன்னியாசி. நான் பேச வரைக்கும் 1.25 மணி நேரம் கேட்டுகிட்டே இருந்தார். நான் சொன்னேன், வேதம், ஆகமம், திருமுறை, சித்தாந்தம், சன்மார்க்கம் அப்படின்னு வரிசைப்படுத்தி சொன்னேன். இவ்வளவு தெளிவாக இருக்கிறாரு. இவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க நான் தயாராக இருக்கிறேன். அந்த சாமி மிகப்பெரிய சாமி, பெரிய மட்டத்தில் உள்ளவர். சொன்னாரா இல்லையா? அதையாவது கேட்டியாடா? சொன்னார். ஏன்னா புகழ் இவங்களுக்கு மட்டும்தான், வாத்தியாருக்கு வந்துடக்கூடாது. நிறைய பெருச்சாளி அப்படிதான் சுத்துது ஊருக்குள்ள. வாத்தியாருக்கு என்ன வந்துடக்கூடாது, எந்த புகழும் வந்தப்பா. அதாவது நல்லா இருந்தால் நான் மட்டும் நல்லா இருக்கணும், வேற எவனும் நல்லா இருக்கக்கூடாது. மற்றவங்க நல்லா இருந்தால் நாங்கள் சின்ன பிள்ளைன்னு சொல்லிடுவோம். சரியா? அப்படி அவர் சொன்னார். தெளிவாக சைவத்தில் இவர் தெளிவாக இருக்கிறாருன்னு அர்த்தம். சைவத்தில் எல்லாருமே குழப்புறாங்க, ஆனால் இவர் தெளிவாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அடுத்தது என்னது? அடுத்த பாயிண்ட், அடியார் அனுபவங்களை அறிய முடியாது. எத்தனாவது பாயிண்ட்? ஏங்க, அதாவது இறைவனே அடிமை கொண்டாச்சு. இப்போ நீங்க உங்க 5வது பாயிண்ட் என்னது? 5வது பாயிண்ட் என்னது? சொல்லி முடிச்சாச்சா? 5வது பாயிண்ட் நான் சொல்றேனே, செங்கல் ஒன்கண் மடந்தையர் சிந்தை திளைப்பன ஆகாது. அதானே? அதாவது இந்த பக்குவப்பட்டவனால் மனைவிக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. அதுதான் உள்ளார விளக்கம் சொன்னேன் 15 நிமிஷம். அடுத்த பாயிண்ட் என்னது? அடியார் அனுபவங்களை அறிய முடியாது. இப்போ நீங்க இப்போ நம்ம ஒரு விமான நிலையத்துக்கு ஒருத்தர் விமானம் ஏற்றி விட போறோம். போகும்போது அவர்கிட்ட பேசிட்டு போகலாம், விமான நிலையத்துக்கு வெளியே நின்று பேசலாம். விமான நிலையத்துக்கு உள்ளே போன பிறகு அவரே ஃபோன் பேச முடியாது, நம்மளும் பேச முடியாது. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு, நமக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. அவர் எத்தனை மணிக்கு விமானம் ஏறினாரு, அவர் இறங்கின பிறகு தான் பேசுவார். அது வரைக்கும் என்ன நடந்தது தெரியாதுல்ல. அதே நிலைமை தான் இங்கே மாணிக்க வாசகர். இப்போ 2 பேரும் ஒரே நிலையில் இருந்தால், நேற்று சிதம்பரம் போனதா சொன்னீங்களா? நல்லா இருந்ததா? யாத்திரை நல்லா இருந்ததா?
பூஜையெல்லாம் நல்லா பார்த்தீங்களா, வேறு கோயிலுக்கு போனீங்களா, தேவாரம் பாடுனீங்களான்னு கேட்கலாம். இங்கே 2 பேருமே ஒரே இடத்துல இல்லையே. இவர் வந்து கிரியை நிலையில் இருக்கிறாரு. அடியார்களுடைய அனுபவத்தை கேட்கணும்னா கிரியை நிலையில் தான் இருக்கணும். யோக நிலையில் கூட இருக்கக்கூடாது. அல்லது ஞான நிலையில் கூட இருக்கலாம். ஆனால் இறைவன் ஆட்கொள்ளாமல் இருக்கணும். ஆனால் ஆட்கொள்ளி விமானம் ஏறியாச்சாச்சு. அதனால் யாருடைய அனுபவங்கள் கிடைக்காதுங்கிறாரு. அடியார்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்கிட முடியாது அப்படிங்கிறார். அடுத்தது ஜோதி தரிசனம் என்பது யோக நிலை. ஞான நிலையினும் சொல்லலாம். சோதியே சுடரே சூழலி விளக்கேங்கிறது யோகம்னு சொல்ல முடியாது, ஞான நிலையினும் சொல்லலாம். ஆனால் இது ஞான நிலை கடந்து தரிசனத்தையும் கடந்த ஆட்கொள்ளும் நிலை. தரிசனம் வேற, ஆட்கொள்றது வேற. இப்போ நான் வந்து தமிழக முதல்வர் உடுமலைப்பேட்டைக்கு வர்றாருன்னா நான் போய் பார்க்குறேன், அதை தரிசனம்னு வச்சுக்கிடுவேன். ஆனால் அவரே போகும்போது என்னை கூட்டு போனார்னா அது ஆட்கொள்ளுதல் ஆகிடும். சரி, புரியுது? அவரே நீ போகும்போது என்னை கூட்டு போனார்னா ஆட்கொள்ளுதல் ஆகிடும். தரிசனம் ஆட்கொண்ட பிறகு என்ன தரிசனம் வாடுது? அதனால தான் என்ன கிடையாதுன்ட்டாரு, தரிசனம் இல்லை. வேற கடைசி வரி என்னது? அதுதான் நம்ம முதல் வரியா படிச்சு முடிச்சிட்டோம். அது இதுல 8 தொடர்கள். கடைசி தொடர் பயன். மற்ற தொடர்கள் எல்லாம் பயனடைந்த பிறகு சாதனங்கள் வேண்டியது. பயனடைந்த பிறகு என்ன வேண்டியதில்லை? வேண்டியதில்லை என்பதை சொல்லுகிறது. இப்போ நீங்க ஒரு +2 பையன் 10th பையன் பள்ளிக்கூடத்தில் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்ததை சொல்கிறேன். பணக்கார ஸ்கூலுக்கு பசங்க படிக்கிற ஸ்கூலில் நான் இருந்திருக்கிறேன். யூனிஃபார்மெல்லாம் தூக்கி வீசிடுவானுங்க, புக்கை தூக்கி வீசிடுவான், பையெல்லாம் அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கவே செய்யாது. எல்லாம் வீசி போட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் அதுக்குன்னு தனியாக ஆட்கள் வந்து அந்த துணி எடுக்கிறதுக்கு, அந்த புக் எடுக்கிறதுக்கு, பைய எடுக்கிறதுக்கு ஆட்கள் வந்து அவங்க அதை காசு பண்ணிவிடுவாங்க. அவனுக்கு அது தேவை. அதனுடைய அது எதற்காக வச்சுருந்தானோ அதனுடைய தேவை என்ன செய்தது? முடிஞ்சுது. அப்போ அவன் அதை என்ன செய்கிறான்? அதை புறக்கணிப்பான். அதுபோல் வந்து இந்த உயிர்கள் இதையெல்லாம் புறக்கணிக்கிறத ஒவ்வொரு மந்திரத்திலையும் சொன்னார். இப்போ இந்த நீங்கள் எவ்வளோ பெரிய உரையை எடுத்து படித்தாலும் ஆகாதுன்னு தான் இருக்கும். ஏன் ஆகாதுன்னு இருக்காது. நம்ம தான் இதை வந்து ஒவ்வொரு வரிக்கும் ஏன் ஆகாதுங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறோம். 5 35 6 40 7 49 தொடர். 7 49 8 7 56 தொடராக மீனிங் கொடுத்துருக்குறோம். நம்ம தான் கொடுத்துருக்குறோம். திருவாசக நிறைவு அடுத்த பகுதி பதிஞ்சிடும்.